பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 28:28. துன்மார்க்கர் எழும்பும்போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள், அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள். இந்த காரியங்கள் இந்த உலகத்தை பொறுத்தளவுல உங்களுடைய பர்சனல் லைஃப்ல சரி, எதுல இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆப்போசிட்டா, அதாவது சத்தியத்துக்கு ஆப்போசிட்டா செயல்படக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது இந்த தேவனுடைய நீதிமான்கள் எல்லாம் மறைந்து கொள்வார்கள். அவங்க காணாம போயிட்டாங்கன்னு இல்லை, அங்க இன்னொரு வகையான ட்ரீட்மெண்ட் நடக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள். அப்படி என்றால் உங்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது. நீங்க ஒரு சில சூழ்நிலைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் இல்ல காலங்கள் நேரங்களுக்காகவும் மறைந்திருக்கிறீர்களோ, இனிமேல் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டுமில்ல, நாம் இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுக்குமோ யாருக்குமே பயந்திருக்க மாட்டோம். எல்லாத்தையுமே போல்டா நின்று இருப்போம். அதே நேரத்துல நமக்கு மேல உள்ள சுப்ரியர் யார் என்ன சொன்னாலுமே அதை கேட்டு நடந்திருப்போம். இன்னொரு வகையில நமக்கு உங்களை பற்றி புறங்கூறினர்களை கண்டாலே கூட நீங்க அவங்க மேல அன்பா தான் இருப்பீங்க. இந்த பக்குவத்துக்கு வர்றதற்காகத்தான் நிறைய பாடுகள் ஏற்படுத்தப்பட்டு எல்லாமே கடவுளுடைய திட்டத்தின் பிரகாரமே நடக்கு. இந்த உச்சிக்கட்ட வெளிப்பாட்டின் பிரகாரமாக 5 வகையான பாம்புகள் இருக்கிறது. அந்த பாம்புல சாத்தான் கிறிஸ்துவனாலே தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டவன். நாம ஒவ்வொருவருமே கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே, அவருடைய ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலும் சாட்டின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அதனால இந்த உலகத்துல நீங்க எதை கண்டுமே பயப்பட வேண்டாம். தேவன் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை நடத்தி கொண்டே வருகிறார் என்பதை உங்களுடைய ஆவி உணரும், ஆத்மா உணரும், இனிமேல் சரீரமும் உணரும். அந்த சரீரமும் உணரணும்னா உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கணும். அந்த வெற்றி தான் எப்படி வரப்போகுதுங்கிறது கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். எஸ், நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே வைக்கப்படுவீர்கள். நீதிமொழிகள் 27:2. உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். நீங்க உங்களை பற்றி நீங்க பேசிக்கொண்டிருந்தா அது தர்ப்பணம். அடுத்தவங்க உங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தா அது ஒரு வகையான பெருமை, கௌரவம். ஆனா அந்த கௌரவத்துக்குள்ள உங்களுடைய சரீரத்துக்குள்ள அப்ப இவரை செயல்படுத்துகிறது யார் என்று உங்களை உற்று பார்க்கும் பொழுது உங்களோட ஆத்மா அவங்களுக்கு தெரியும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், அந்த எண்ணங்கள் பிரகாரம் அந்த சரீரம் செயல்படுது. அப்ப அந்த ஆத்மாவை பார்க்கும் பொழுது அங்கே தேவன் தெரிவார். அந்த ஆத்மாவை உற்று பார்க்கும் பொழுதுல கிறிஸ்து தெரியும். எஸ், அப்போ நீங்க பிறந்த ஒவ்வொரு நோக்கமே கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகலத்தையும் ஆண்டு கொள்வதற்கு. இதற்காக உங்களுக்கு ஒரு மேய்ப்பெண் இல்லையோ என்று சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம். அதனால எரேமியா 33:3 சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். ஆமென். யாரை நோக்கி கூப்பிடணும்? இயேசுவை நோக்கி கூப்பிடணும். யார்ட்டுமே கூப்பிட்டுட்டு இருந்த பிரயோஜனம் கிடையாது. அது பேசிக். நீங்க பேசிக்கை தாண்டினவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, முன்குறிக்கப்பட்டவர்கள், ஒரு ஆளுகை செய்ய பிறந்தவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். அப்படின்னா கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு புரியாதது, புலப்படாதது பெரிய பெரிய காரியங்களாம் உங்களை கொண்டு லகுவாக நடத்தி சென்று விடுவார். நீங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. அது மட்டுமல்ல, உங்களை குறித்து தேவன் சொல்கிறார் 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம்
கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாகவும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளை செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றையும் புற கண்கள் காணும், அந்நிய வாய்கள் உங்களை புகழும். இது உங்களுடைய சொந்த காதை கேட்கும். எஸ், அது கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே நமக்கு அந்த அனுக்கிரக காலம் என்று விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் வருவதற்காகத்தான் நீங்க தனிமை என்கிற ஒரு பாத்திரத்துல நடந்து வந்திருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க தப்பு செய்ய நினைச்சாலும் கூட நீங்க தப்பு செய்திருக்க மாட்டீங்க. அப்படியே ஏதோ ஒரு வகையில தப்பு செய்தாலும் கூட கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது உணர்த்தப்பட்டு நீங்கள் அதற்காக தேவனிடம் மன்னிப்பு கேட்டிருப்பீர்கள். இப்படிப்பட்ட உங்களை கொண்டுதான் தேவன் இன்னைக்கு உங்களை டைரக்டா டீல் பண்ண போகிறார். எப்படி டீல் பண்ண போகிறார் சொல்லி பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 34:1-2 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனை இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரை, நீ தீர்க்க தரிசனம் உரைத்தது அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று சொல்கிறார். அப்போ உங்ககிட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல 34:5 மேய்ப்பன் இல்லாத நாள் அவைகள் சிதறுண்டு போயின. உங்களை கண்காணிக்க ஆட்கள் இல்லையோ, சரியான ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லையோ, இல்லை உங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து உங்களை அப்படி டவுன் பண்றதுக்கு தான் பிளானிங்ல நடந்திருக்கோ, அப்படிதான் நடந்திருக்கும். ஏன்னா நீங்க முன்குறிக்கப்பட்ட ஜனம் இல்லையா. உங்க பேசிக்லேருந்து உங்களோட உயிர் மேலதான் சாத்தானு கண்ணு. அது எப்படியாவது பழி எடுக்கணும்னு ட்ரை பண்றோம், மாத்தி 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 ட்ரை பண்றோம், எல்லா வகையிலும் தோத்துக்கிட்டே இருக்கிறான். இப்பொழுது நீங்க கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் அவனை ஜெயிக்க போகிறீர்கள். ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார், ஜெயிக்க போகிறேன் என்று சொல்லல. ஜெயித்து தான் உங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறார். உங்களை ராஜாவை நியமித்திருக்கிறார், ராஜாத்துக்கெல்லாம் நியமித்திருக்கிறார். தேவ தூதர்கள் நியாயம் தீர்க்கக்கூடிய 12 சிங்காசனங்களே ஒருவராய் உங்களை நியமித்திருக்கிறார். இப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தான் டைரக்டா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். மேய்ப்பன் இல்லாதனால் அவைகள் சிதறண்டு போனவைகள் காட்டு மிருகங்களாம் இரையாயின. இப்படி சிதறி போய் இருக்கிற நிறைய இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள், சிதறி போனவங்க காட்டு மிருகங்கள், சாத்தானு கூட பலியாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கூட பரலோகத்தில் நிச்சயமாக நாம் அவர்களை தரிசிப்போம் கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அழைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறித் தெரிகிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. ஆமென். இது உங்க லைஃப்ல நடந்திருக்கும். இது கிறிஸ்துவனுடைய ஆடு. அவருடைய ஆடுகளாகிய நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு நடந்ததுனால இந்த உலகத்துல பல வகையான சூழ்நிலை செதறி பின்னடைவடைந்து யுத்தத்தை போய் ஒரு சில காலங்கள் மறைந்திருந்திரமோ, இனிமே நீங்கள் ராஜ கிரீடம் சூட்டிக்கொள்ளக்கூடியவர்களா கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்பி வரப்போகிறீர்கள். அதை விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. உங்களை குறித்து யாருமே அவங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க. உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கும், நாம இந்த பூமியில வாழ்றது நியாயம்தானா, இருக்கிறதுக்கு இல்லாம போயிடலாமே. இந்த அளவுக்கு இருக்கீங்களோ? உங்களை நோக்கி தேவன் கவலையிட்டு சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாய் வந்து என் ஆடுகளை அவர்கள் கையில கேட்டு மேய்ப்பர்களின் தங்களை மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான்
நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன். தெளிவா பாருங்க, அதில் என்ன சொல்கிறார்? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன். அதான் நாம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். கிறிஸ்துவத்தினுடைய வழியில நீங்க வரும் பொழுது ஒரு மனுஷன் உங்களை உயர்த்தினா எந்த அளவுக்கு உயர்த்திட முடியும்? டூ மச். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான், அவனுக்கு இருக்கக்கூடிய பலத்தை வச்சுதான். ஆனா தேவன் இப்பொழுது உங்களை உயர்த்த போகிறார். அப்போ எந்த அளவுக்கு நீங்க உயர்த்தப்படுவீங்க? அதனால நம்ம நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட பிரகாரம், உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். இந்த அளவுக்கு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மகிமை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். அதனால தேவன் உங்களை தேடி அலைந்து பார்த்து ஏதோ ரூபத்தில் இழுத்துக் கொள்கிறார், பிடித்துக் கொள்கிறார். அதுக்காக இதுவரைக்கும் தேவன் உங்களை கவனிக்காம இல்லை, உங்களை பார்க்காம இல்லை, உங்களை கண்டு கொள்ளாம இல்லை என்று இல்லை. அதுக்கு நீங்க பெரிய பாவம் செய்துட்டோம், பாவம் செய்தனால தான் தேவனுக்கு எனக்கு உங்களை பெரிய கேப் உண்டாயிட்டு, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டு. நீங்க இன்னைக்கு 50% பாவம் செய்தீங்கன்னா அதுல கிருபைங்கிற 60% வந்து அந்த பாவத்தை மூடிக்கொள்கிறது. அதற்காக நம்ம தொடர்ச்சியா பாவம் பண்ணணும்னு சொல்ல வரல. அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீண்டு சிலுவிலே ஒப்பு கொடுத்து சிலுவிலே அறையப்பட்டு புதிய மனிதர்கள் ஆகும் பொழுது அந்த பலம் நமக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் எதுக்காக நடக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே நாம் அதை பற்றிலாம் அதிகமாக பேசியிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால தேவனே இனிமேல் உங்களை டைரக்டா நடத்த போகிறார். அதுல 13 பாருங்க, அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேர பண்ணி அவைகளுடைய சுய தேசத்தில் அவைகளை கொண்டு வந்து இஸ்ரேலின் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டைகளிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். இப்படிதான் தேவன் ஆசிரியர்கள் நினைச்சா இங்க இருந்தா தான், அங்க இருந்தா தான், அப்படி இருந்தா தான், இப்படி இருந்தா தான், அப்படிலாம் இல்லை. ஆனால் ஒரு தனிமை சந்திச்சாகும். அந்த தனிமை ஏதோ ரூபத்தில் வரலாம், அது உங்கள் ஏரியாவில் கூட வரலாம். ஒருவேளை உங்களை தேவன் அந்நிய நாட்டுக்கு கூட கொண்டு போயிருக்கலாம். அப்படி கொண்டு போய் அங்கே போய் அவங்களுக்கு ஒரு டீச்சிங் நடக்கலாம். ஏன்னா அந்த தனிமைனா என்ன, நீங்களாம் யாரு, உலகம்னா என்ன, நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்று புரிய வைப்பதற்காக தான் இந்த முன்குறிக்கப்பட்டவர்களுக்காக இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்து கொண்டே வருகிறது. ஏன்னா நான் உன்னை தாய் நாட்டில் உருவாகும் முன்னே நான் உன்னை முன்குறித்தேன். நீங்க பிறந்து உங்களுடைய நடவடிக்கையிலையோ உங்களுடைய செயல்பாடுகளையோ உங்களுடைய முன்னோர்களுடைய நடவடிக்கைனாலேயோ தேவன் உங்களை முன்குறிக்கல. இவன் என் பிள்ளை இந்த வருஷம் இந்த இடத்துல இப்படி உங்களுக்கு பிறக்கணும்னு கர்த்தருடைய தீர்மானத்தின் பிரகாரம் நாம பிறந்திருக்கிறோம். அதனால தேவன் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அதனாலதான் தேவன் சொல்கிறார், இனிமே நீங்க நல்ல வாசஸ்தலங்களுக்கு கொண்டு வரப்படுவீர்கள் கிறிஸ்துவின் நாமத்தில். அவைகளை நான் நல்ல மேய்ச்சலை மேய்ப்பேன். ஒரு வனாந்திரத்தில் கிடந்தீங்களோ, தாகம் இல்லை, தண்ணீர் இல்லாத இடத்துல கிடந்தீங்களோ, இனிமேல் பூத்து காய்த்து கொழுங்கும். உங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரம் உங்களுக்கு செயல்படும். இன்னைக்கு ஒரு மழை பெய்யுது. அந்த மலையில ஒருவர் ஒரு கிளாஸை வச்சு அந்த வாட்டரை பிடிக்கிறான், இன்னொருத்தர் பெரிய ஜக்கை வச்சு பிடிக்கிறான், ஒருத்தர் அண்டை வச்சு பிடிக்கிறான். 3 பாத்திரமே நிரம்புமா? ஈக்குவலாக தானே மழை பெய்யுது, 3 பாத்திரமே நிரம்பும். ஆனா இதனுடைய அளவை பாருங்க. கிளாஸை வச்சு பிடிக்கிறவன், ஜக்கை வச்சு பிடிக்கிறவன், பெரிய அண்டாவை வச்சு பிடிக்கிறவன், இல்லை யார் பாக்கியவன்? அண்டாவை வச்சு பிடிக்கிறவன். இதே போல ஏன்னா அளவு ஒன்று தான், அவங்க பிடித்து கொள்ளக்கூடிய அந்த கிளாஸ், அந்த கொள்ளளவு வித்தியாசப்படுகிறது. இதே போல உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குங்கிறதான் இம்பார்ட்டன்ட். இந்த விசுவாசம் என்று சொல்ல போனது, நான் ஒன்றும் இல்லாதவன், கர்த்தருக்காக செயல்படக்கூடியவனுங்கிற ஒரு எண்ணங்கள் தெளிவா இருக்கும் பொழுது இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு எதிரியுமே தெரிய மாட்டான், ஒருத்தருமே தெரியாம இருக்க மாட்டான். அதனாலதான் துன்மார்க்கன்
எழும்பும் பொழுது மறைந்து கொள்வார்கள், அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள். எஸ், அதை உங்களுடைய சொந்த கண்களை காணும். இதனால்தான் தேவன் நான் உங்களை மேய்க்கிறேன் என்று சொல்கிறார். அவைகளை நல்ல மேய்ச்சலை மேய்ப்பேன், இஸ்ரவேலோட உயர்ந்த மலைகளில் அவர்களுடைய தொழுவம் இருக்கும். இங்க தங்கிக் கொள்ளக்கூடிய இடம் தொழுவம்ங்கிறது ஆடுகள்லாம் மொத்தமாக அடைத்து போட்டு வைக்கிற ஒரு குட்டை, ஒரு ஏரியா. அந்த அந்த ஏரியா பேரு தொழுவம். அந்த தொழுவத்தில் நம்ம கிறிஸ்துவனுடைய தொழுவத்தில் இருக்கிறோம். இங்க எந்த ஒரு மனிதனுடைய தொழுவத்திலும் இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய தொழுவத்திலும் இருக்கிறோம். அவரே என் மெய்ப்பராய் இருக்கிறார். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். காலில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடி ஆகாரம் இல்லாம, தண்ணி இல்லாம, படுக்க இடம் இல்லாம, தூங்க இடம் இல்லாம எழுந்திருச்சா என்ன செய்யறது, படுத்தா தூக்கம் வரலையே புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை நோக்கி தான் சொல்கிறார், இஸ்ரவேலின் மலைகள் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். நீங்க எதை எடுத்தாலும் சரி வெற்றியில தான் பார்ப்பீங்க. கண்டிப்பா இந்த வசனத்தின் மூலமா உங்கள் வாழ்விலே நீங்கள் இது கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். என் நாடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவே, நியாயத்துக்கு தக்கதாக அவைகளை மேய்த்து பூஷ்டியும் பலமுள்ளவைகளும் அழிப்பேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே என் தேவனுக்குரியது. நான் காணாமல் போனதை தேடி, நீங்க அவரை தேடி போகல, அவர் உங்களை தேடி வந்திருக்காரு. ஐயோ என்கிட்ட இப்படி ஒரு ஆடு இருந்துச்சு, அந்த ஆடு என்கிட்ட வந்து முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணி நாள் கணக்காச்சு, அந்த ஆடை இங்கேண்டு தேடி வந்து பார்த்தாச்சுன்னா, நீங்க தண்ணி இல்லாத இடத்துலையும் மழை இல்லாத இடத்துலையும் ஒரு பால் இடங்களிலையும் கிடக்குறீங்க. உங்களை நோக்கி ஆண்டவர் தேடி வந்து உங்களுடைய காணாமல் போன தேடி துரத்துன்றதை திரும்ப கொண்டு வந்து, ஏதோ ஒரு ரூபத்துல கிறிஸ்துவ நாமத்தினாலே கூட நீங்க விரட்டப்பட்டிருக்கலாம். அப்படி விரட்டப்பட்டதாலும் எலும்பு முறிந்ததை காயங்கட்டி, நீங்க எதுலெல்லாம் வீக்காகி எதெல்லாம் உடைந்து சூக்கு நூறாக இருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் காயம் கெட்டுகிறார், குணமாக்குகிறார். அந்த குணமாக்கி நான் அவைகளை மேய்த்து, இனிமே தேவன் தான் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். பூஷ்டியும் பலமுள்ளவைகளும் அழிப்பேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அதான் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பார்ப்பாங்க. அதுக்காக தான் பலமுள்ளவைகளாம் அழிக்கப்படுகிறது. என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர், பிரைஸ் தி லார்ட். இதன் பிரகாரமாக தேவன் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். இதனாலதான் சங்கீதம் 23 நமக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த வசனங்களை நீங்க டெய்லி மெமரி பண்ணணும். அதாவது டெய்லி முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணி காலைல டியூட்டி போறதுக்கு முன்னாடி சரி, டியூட்டி போயிட்டு வந்து கடைசியா படுக்கும் பொழுது சரி, அது நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு படுக்கும் பொழுது அந்த வசனங்களை உங்களுக்கு கிரிய செய்யும். இதன் பிரகாரம் ஏசாயா 45, ஏசாயா 60 நீங்க ப்ரேயர்ல கேட்கணும். ஏன்னா மனம் எல்லாத்துக்கும் ஒரே வகையான ஆசீர்வாதம் தான். எல்லாருமே உழைக்காம ஒருத்தருமே கிடையாது. இன்னைக்கு சாதாரண பிச்சாரனை பார்த்தா பிச்சாரனை கூட உழைச்சிட்டு தான் இருக்கிறான். அவன் 1000 பேர்ட்ட போய் ஐயா ஐயான்னு சொன்னாலும் காசு. அதனால உழைக்காம யாருமே இல்லை. உங்களோட உழைப்பு எப்படி இருக்கு? உங்களுடைய புத்தியின் பிரகாரம் இருக்கா, கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரமா இருக்குங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இதை நீங்க டிசைட் பண்ணிடுங்க. அதனால எதை குறித்தும் பயப்படாங்க. சங்கீதம் 24:7 வாசல்களை உங்கள் தலைகள் உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். ஆமென். அவர் யுத்தத்தில் பயங்கரம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர்.
அவரே மகிமையின் ராஜா. ஆமென். இதே பிரகாரமாக தேவன் உங்களை குறித்து என்ன சொல்கிறார்னா, சங்கீதம் 23 அவர் உங்களை எப்படி வழி நடத்துறாருன்னு பாருங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு நடந்த டீச்சிங்லாம் எல்லாமே அவருடைய மேற்பார்வையிலே தான் நடந்திருக்கு. நீங்க உங்களோட லைட்டை திரும்பி பார்த்து உங்களை சீர்திருத்தி கொண்டு இன்று முதல் புதிய நபர்களாக கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாக பிறந்தவர்களாய் நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வங்களை சிந்திக்க வேண்டாம். இதோ சகலத்தையும் புதிதாக்கிறேன். இன்று உங்களுக்கு புதிதாக்கப்படுகிறது. உங்களை கண்காணிக்கையோ மேய்ப்பதற்கோ கவனிக்கோ ஆள் இல்லைன்னு இல்லை, இருக்கிறார். கிறிஸ்து இருக்கிறார். உலகத்தில் ஒருத்தருமே வேண்டாம், அவர் மாத்திரம் போதும் நமக்கு. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எஸ், உங்களுடைய விசுவாசத்தினுடைய பாத்திரத்தின் அளவு அந்த அளவு பிரகாரம் ஆசிரியக்கப்படுவீங்க. நீங்க எந்த அளவு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆசிரியக்கப்படுவீங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும். நாம தான் கேட்க மாட்டேங்குமே. கேளுங்கள் கொடுக்கப்படும். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எஸ், நாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய தொழுவத்திலே அடங்கி இருக்கும் பொழுது, அவர் நம்மை அடக்கி வைத்திருக்கிறதுனாலே நாம் நீடித்த நாட்களாய் இருப்போம். அதனாலதான் தேவன் தாவீது தேவன் ஒரு காரியத்தை குறித்து சொல்றாங்க. சங்கீதம் 26:4, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டு அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும். நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். எஸ், நீங்களே தேவன் வாழும் ஆலயம். அந்த ஆலயத்துல உங்களோட ஆத்மால உங்களோட ஆவியில கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் எதிரொலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எதை பார்த்தாலும் கிறிஸ்துவாவே தெரியணும். எதை பார்த்தாலும் செயல்பாடுகள் கிறிஸ்துவாவே தெரியணும். ஒருத்தன் காரி தூப்புனா கூட அவனை தொடச்சிக்கிட்டு அவனை மன்னிச்சு தான் போகணும். பழி வாங்கிடக்கூடாது. மன்னிக்கணும். மன்னிச்சு பாருங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறதும் தேவன் சொல்லியிருக்கிறார். அதை அவர் செய்வார். அது நீங்க செய்ய வேண்டியதில்லை. பிரயோஜனம் எல்லா மகிமையும் தேவனுக்குரியது. ஆமென்.